குரூப் என்ன குரூப்? வணக்கம் பிரதி. சேலம் சுந்தர்லாஜ் பகுதியில் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அனைத்து கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு இளைஞர் இயக்கம் என்ற அமைப்பு அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு கோஷங்களை எழுப்பினர். அப்பொழுது இந்து சனாதனத்தை வேறெடுப்போம், அம்பேத்கர் புகழ் ஓங்குக என்று கோஷம் எழுப்பிய நிலையில் அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவிக்க காத்திருந்த பாஜகவினர் கொந்தளித்து தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே பாஜகவினர் கீழே இருந்து செருப்புகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு இளைஞர் இயக்கத்தை தாக்குவதற்கு பாஜகவினர் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு மேலே ஏற முயன்ற நிலையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் கடுமையான தள்ளுமுள் ஏற்பட்டது. கீழே இறங்கி வர சொல்லுங்கள், சும்மா விடமாட்டோம் என்று கூறி காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பாஜகவினரை அமைதிப்படுத்திய பின்னர் தமிழ்நாடு இளைஞர் இயக்க நிர்வாகிகளையும் மாற்று வழியில் அனுப்பி வைத்தனர். இதனிடையே இந்திய குடியரசுக் கட்சி மீண்டும் சனாதனம் குறித்து கோஷங்கள் எழுப்பிய நிலையில் மீண்டும் பாஜகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கிருந்த பாஜகவினரை காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த சுந்தர்லாஜ் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தொடர்ந்து அஸ்தம்பட்டி காவல் உதவி ஆணையர் அஸ்வினி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு அனைவரையும் கலைய செய்தனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பிரீதி.